யோனா தீர்க்கதரிசிக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து அனுப்புனார்ல, அதே மாதிரி பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் வரும். இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம்லாம் எங்கெங்க இப்போ எல்லாம் என்ன தீர்க்க தரிசனமா வருது? நீ ஒரு வீடு வச்சிருக்கியா, அவனுக்கு 2 வீடு ஆண்டவர் தர போறாரு. நீ ஒரு கார் வச்சிருக்கியா, உனக்கு 2 கார் தர போறாரு ஆண்டவர். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் யார் சொல்லி என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பொய் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நம்பாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை அவங்க சொல்றது நடக்குதுன்னா அது சாத்தானுடைய கிரியைகளாய் கூட இருக்கும். தீர்க்க தரிசனம்ங்கிறது நீங்க பழைய ஏற்பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களா இருந்தது என்று வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன், கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகியும் ஒரு தீர்க்கதரிசியாயும் ஒரு ஆசாரியனாயும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவதே என்னுடைய பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் ஆட்டம்